அன்பான சகோதரிகளே, நம்ம எல்லாம் கிறிஸ்தவன்தான். கிறிஸ்தவனைக்கு நம்ம கருத்து என்னது? கிறிஸ்தவ உள்ள கருத்து என்னது? அதுதான் சின்ன சின்ன விஷயம்தான் சரியா புரிஞ்சால் பெரிய பெரிய விஷயம் நம்மளுக்கு எல்லாம் புரிய முடியும். அதுக்காக தான் சில விஷயம் நான் சொல்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. எதிர்பார்க்கேன் உங்களுக்கு நான் சொன்ன வார்த்தை புரியும். கிறிஸ்தவனி கருத்து என்னது? பிதானி கடவுள், அது பிறகு மகன் இயேசு கிறிஸ்து, மூணாவது பரிசுத்தான ஆவி, நாலாவது சாதாரண ஆவி, அஞ்சாவது தப்பான ஆவி, ஆறாவது தீய ஆவி, ஈவல் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. இதை பற்றி 6 விஷயம் நம்ம எங்கே கற்றுறோம். இது எல்லாமே இன்றைக்கி பைபிள் வசனம் படித்து பைபிளால் கற்றுறது தான் நம்மளால் சரியான வழி. அது தவிர வேறு எல்லாமே வித்தியாசமான வழி தான். இதுதான் கற்றுறதுக்கு, இதுதான் எவ்வளோ சாதாரணமாக ஆக்கணும், அதுதான் நான் முயற்சி பண்ணுகிறேன். வேறு ஒன்றும் இல்லை. கடவுள் உருவாக்குனது, கடவுள் இன்னைக்கு யார்? கடவுள் இந்த உலகத்தை உருவாக்குனது. இந்த மிருகம், இந்த மண், இந்த செடி, இந்த மரம், இந்த மழை எல்லாமே உருவாக்கும் கடவுள். மனுஷனால் ஒன்றுமே முடியாது ஐயா. அவர் இதுவரை என்னெல்லாம் உருவாக்குச்சு மனுஷனால் ஒரு நாள் கண்டுபிடிக்க முடியாது ஐயா. எத்தனை பேர் வந்தான் இதுக்கு முந்தையோ, பெரிய பெரிய சயின்டிஸ்ட், பெரிய பெரிய இவர் அவர்னு வந்தாங்க. இது கற்ற முடியுது, அது கற்ற முடியுது. இதெல்லாம் சூப்பர் நேச்சுரல் ஐயா. இது மனுஷனால் ஒரு நாள் கற்ற முடியாது. மனுஷனாவே ஞானத்தால் தான் கண்டுபிடிப்பான். இவனும் கண்டுபிடிக்கணும் அவ்வளோத்துல மாதிரி அப்படி அவன் அது பிறகு அவனும் மண்ணில் தான் இறங்குவான். அது எல்லாத்துக்கும் அப்படி தான். மண்ணில் இருந்தவன் எல்லாரும் மண்ணில் தான் போகணும். அப்போ கடவுள் உருவாக்கணும் உலகம் தான். கடவுளை அப்படி தான் நம்மளே உருவாக்குனாரு. கடவுளை அப்படி நம்மளே உருவாக்குனது மண்ணில் தான். கடவுள் உருவாக்கி அது உள்ள ஆவி போட்டார். கடவுள் ஆவினுக்கு என்னது? ஒரு முட்டை சம்பந்தமாக யோசித்து பாருங்க. முட்டை மஞ்சள் கருவு இருக்கும், வெள்ளை கருவு இருக்கும். அதுதான் கடவுள் சொன்ன வார்த்தை. நம்ம உள்ள ஆவி போட்டால் எல்லோரும் அனுப்புனாங்க. ஒரு 5 வயசு 6 வயசு ஆகுன பிறகு நம்ம உலகத்தில் பாவம் செய்யச்சில்ல, அது மஞ்சள் கருவு குறைஞ்சி போயிட்டே இருக்கும், இந்த ஆவி குறைஞ்சி போயிட்டே இருக்கும். அது பேர் என்ன தான்? மஞ்சள் கருவு போன வெள்ளை கருவு தான் இருக்கும். அது பேர் இந்த வெள்ளை கருவு முட்டைக்கு ஒன்றும் ஆகல. சாதாரண மனுஷன், ஆத்மாவில் மனுஷன் நான் இருப்பேன். ஆவிள் மனுஷன் ஆக மாட்டான். ஆவிள் மனுஷன் ஆக முடியாது. ஆனால் அதுவும் கடவுள் விருப்பம் இருந்தால் அவர் கொஞ்சம் வயசு பேர் அது மாற்றி விடுவார். அவர் வழி எடுத்து கொடுப்பார், அவர் செய்து கொடுப்பார். அது கடவுள் விருப்பம் இருக்கணும். மனுஷனால் ஒன்றும் முடியாது. மனுஷனால் ஒன்றும் செய்யறதுக்கு மனுஷன் லைக்கேடு யோக்கியம் இல்லை. உண்மையெல்லாம் இதுதான் சாதாரண விஷயம் சொல்ல போனால். ஆனால் கடவுள் பார்த்தாரு. முதல் கடவுள் தான் வார்த்தை தான் கடவுள்னே இருந்து. அப்போ மனுஷனால் சின்ன சின்ன காரியம் செய்த முடிஞ்சு. பழைய ஏற்பாடுல எல்லாம் சொல்லியிருக்கேன் அதை பற்றி எல்லாமே. அது பிறகு மனுஷன் எதுக்கு திருந்த மாட்டான்? எதுக்கு மனுஷனால் சரியா வித்தியாசமாக ஞானம் வேணும்னு தான் கடவுளே வந்தார். கடவுளுக்கு இந்த ஆவி, கடவுளுக்கு 2 கை இல்லை, 2 கால் இல்லை. அவர் ஆவி. அவர் தீயில வருவார், தண்ணியில் வருவார், அவர் கழுதையில் வருவார், அவர் யோசித்தப்பட்ட இடத்துல வருவார் ஐயா. அவர் வருவார், ஞானம் கொடுப்பார். அதுதான் நம்மளை சில வார்த்தைலாம் இயேசு சொன்ன வார்த்தை. மனுஷனுக்கு கண்ணிருந்து கூட தெரியாது, காதிருந்து கூட கேட்காது, மூலிருந்து கூட அறியாது. அதுக்குள்ள நாக்கு மட்டும் தான் இருக்கும். இந்த நாக்கு தான் இதெல்லாம் நல்லா காரியம் செய்வோம், சில காரியம்லாம் முடிச்சு விடுவாங்க. இதுதான் சாதாரண விஷயம். அவர் தான் நம்மளை ஞானம் கற்றுறதுக்கு, ஆவி பற்றி புரிய வைக்கிறதுக்கு, ஆவினுக்கு என்னது, ஆவினுக்கு எப்படி தான் இருக்கும், ஆவி எப்படி தான் வேலை செய்யும், ஆவி யாருக்கு கொடுக்கப்படும், ஆவிக்காக நம்ம என்ன செய்யணும், எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஆண்டவர் ஞானம் நம்ம கற்றணும், அது கற்றி கொடுக்கறதுக்கான இயேசு வந்தார். அது பெரும் கடைசியில் நம்ம செய்த பாவத்தெல்லாம் சிலுவையில் கொண்டு போயிட்டார். அவர் போன பிறகு திரும்பி சொன்னார், நான் போகிறேன், நான் திரும்பி நான் உங்களுக்கு பரிசுத்தமான ஆவி அனுப்புவேன். அது பிறகு தான் உங்களுக்கு ஞானம் வரும். அது பிறகு தான் உங்களால் எல்லாம் காரியம் செய்ய முடியும். சொன்ன வார்த்தையை கடவுள் தான். கடவுள் மகன் 2 ஒன்று தான். மனுஷனோட ஆவியால் வந்தது கடவுள் தான். அவரோட மகன் இயேசு தான். சாதாரண விஷயம்தான். பரிசுத்தமான ஆவினுக்கு என்னது? சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷில். மனுஷனால் முடியாது. தண்ணி மேலே நடந்து மனுஷனால் முடியாது. கடவுளால் தான் முடியுது. ஆவி இருந்தால், பரிசுத்தமான ஆவி இருந்தால் முடியும். அப்படியே தான் பெரிய பெரிய காரியம். இந்த மலையை கூட தண்ணியில் சரிஞ்சு போக சொன்னால் பேரும். விசுவாசம் நம்பிக்கை இருந்தாலே போதும். அதுவும் பரிசுத்தமான ஆவியால் தான் முடியும்.
ஒரு மனுஷன் செத்து போனால் மனுஷன் உயிர் கொடுக்கும் இன்னைக்கு எனக்கு பரிசுத்தமான ஆவி தான் இறக்கினால்தான் முடியும். மனுஷன் நோய் நொடியில் மனுஷன் இருந்தாலுமே அவனை எப்படி தான் குணமாக்க முடியும்? இன்னைக்கு தப்பான ஆவி எடுத்த பிறகு தான் பரிசுத்த ஆவி போட முடியும். சாதாரண விஷயம்தான். இதுதான் பரிசுத்தமான ஆவி. ஆவி இன்னைக்கு என்னது? 4வது விஷயம் ஆவி இன்னைக்கு என்னது? முதல் நம்ம கத்துனது கடவுள் பிதா, அது பேர் மகன். 2வது 3வது பரிசுத்தமான ஆவி. 4வது நம்ம கற்ற போகிறது ஆவி. தண்ணி இன்னைக்கு என்னது? ஆவி. தண்ணி எங்கேருந்து வருது? பரலோக ராஜ்யத்திலிருந்து நம்மளுக்கு மழையால் கீழே வருது, அது ஆவி. காற்று இன்னைக்கு ஆவி. இது எல்லாம் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. இது எல்லாமே ஆவி தான். அப்படியே ஆவி வித்தியாசமான பேரை வச்சுருக்காங்க, வித்தியாசமான பேர் உண்டு. அது ஆவி வரும், அது ஆவியால் நம்மளால் எல்லாம் செய்ய முடியும், இந்த ஆவியால் முடியும். அதுதான் ஆவி. ஆவி திரும்பி விஷயம் நம்மளால் பார்க்க முடியாது. இதுதான் அதுக்கு கருத்து. அது பேர் தப்பான ஆவி. தப்பான ஆவி இன்னைக்கு என்னது? நீங்கள் யாரை பற்றி உள்ள வெறி வச்சுருக்கீங்களோ, யாரை பற்றி உள்ள கோபம் வச்சுருக்கீங்களோ, உங்கள் உள்ள அலங்காரம் சாடுதோ, உங்களுக்கு உங்கள் பணத்து மேலே கௌரவமாக இருக்கும், நீங்கள் என்னதோ பெருசாக நினைக்கிறீங்களோ, அடுத்த வீட்டு கதை தான் வீட்டில் பேசுகிறது, அடுத்த வீட்டு கதையெல்லாம் நம்ம வீட்டிலேருந்து ஒப்படைக்கிறது, அடுத்தவன் பிரச்சனை எல்லாம் நம்ம கைக்கு போடுறது, அடுத்தவன் நாம பேர் சொல்லி நம்ம காரியம் செய்யுது. தப்பான வழி, ஏமாத்துறது, பொய், இது அது எல்லாமே தப்பான வழி தான். இதெல்லாம் தப்பான ஆத்மாதான், தப்பான ஆத்மாதான். இப்போ நம்ம இது ஒரு அளவரசியமோ அது அதிகம் செய்து போனால் அது தப்பான ஈவல் ஸ்பிரிட்டாக மாறும். அதன் சைத்தானத்தை ஆட்டம் ஆடும். அதன் தீயாவின்னு சொல்லுவாங்க. சாட்டனிக் ஃபோர்ஸஸ் வர ஆரம்பிக்கும், ஈவல் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். முதல்ல எப்படி ஆரம்பித்தோம்? தப்பான ஆத்மாச்சு ஆரம்பித்தோம். அதே நம்ம அது மேலே திருந்தலை. ஒரு பால் நீங்கள் பொங்க வைப்பீங்க, கொஞ்ச நேரம் பொங்கும், பொங்குக்கு பெரிய என்ன தான் பாத்திரத்துலேருந்து வெளியே வந்து சாடும். அதே தான் தப்பான எண்ணம், தப்பான லட்சம், பணத்துக்கு அதிகம் ஆசை, திருப்தியே இல்லை இந்த வாழ்க்கை. நான் இப்படி தான், நான் அப்படி தான், நான் இப்படி தான் மாற மாட்டேன். மனுஷனே சொல்லுவான், நான் கடவுள் போல தான், நான் எல்லாம் செய்ய முடியும். அதுதான் விஷயம். நம்ம என்ன கத்துறோம் இன்னைக்கு? இதில் பிதா, மகன், பரிசுத்தமான ஆவி, தப்பான ஆவி, மத்திய ஆவி, இதை பற்றி எல்லாம் ஞானம் கொடுத்தது நம்மளுக்கு வசனத்தால் பைபிளில் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம அதில் தான் கற்ற முடியும். எல்லாரும் அவரவர் மூலமாக சொல்லுவாங்க, எல்லாரும் அவரவர் மூலமாக என்ன பிடிக்குன்னு புரிஞ்ச அளவில் புரிய வைப்பாங்க. ஆனால் நம்ம ஒன்று கற்றணும், நம்ம ஒரு ஞானத்தில் எல்லாரும் பாவிதான், எல்லாரும் பாவிதான், சொல்ல வேணும் பாவிதான். அந்த பூசாரி இருக்கார், அவரும் பாவிதான். அந்த பாஸ்டர் ஐயாவும் பாவிதான். கோயிலில் இருக்கிற சாமியாரும் பாவிதான். அப்போ பாவம் இல்லாது யார்? கடவுள் தான். அப்போ சரியான ஞானம் வேணும். இன்னைக்கு இந்த பைபிள் எடுத்து படித்து அது கடவுள்கிட்ட போய் நம்ம நேசித்து நம்ம வாழ்வுச்சில் வீட்டிலேருந்து பாடம் படிங்க, வீட்டிலேருந்து பைபிள் படிங்க, வீட்டிலேருந்து அதுக்கு அர்த்தம் என்னது, அது நம்ம வாழ்க்கையில் நம்ம வசனம் எங்கே சொல்லுது, நம்ம வசனத்தில் நம்ம எங்கே போகிறோம். ஒரு தப்பான ஆத்மாட்டுக்கு என்ன படிக்க போகிறீங்க ஐயா? நான் சொன்ன காரியம் அவன் என்ன சொல்ல தான் செய்வான், நானும் சொல்ல தான் செய்வேன், எல்லாம் சொல்ல தான் செய்வான். ஆனால் நானும் பாவி தானே ஐயா. பாவியே மனுஷனே பாவிதான். பாவம் இல்லாத கடவுள் தவிர வேறு எல்லாம் பாவிதான் வசனமே சொல்லுது. அப்போ நம்ம எங்கேருந்து கற்றணும்? ஒரு பூசாரி, ஒரு சாமியார், ஒரு பாஸ்டர், யாராவது ஒரு மேடையிலேருந்து சொல்லச்சில்ல, நம்ம வீட்டில் போய் இதை கத்தி பார்க்கணும், பைபிள் படித்து பார்க்கணும், நம்ம ரிலிஜன் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுதான் பெரிய கருத்து. ரிலிஜன் அடுத்தவன் சொன்னால், இவன் சொன்னால், அவன் சொன்னால் ஒரு நாளுமே நீங்கள் ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங் ஆக முடியாது. அதுக்கு ஸ்ட்ராங் ஆகணுன்னைக்கு நீங்கள் அது ஸ்பிரிட் எப்படி இருக்குது அது நீங்களே கற்றணும், ஆவியால் கற்றணும், ஆவியால் புரியணும். அவன் சொல்லிட்டான், அன்றைக்கி நான் சாமியார்கிட்ட போனேன், பூசாரிகிட்ட போனேன், பாஸ்டர்கிட்ட போனேன், 1 மணி நேரம் நான் நேரம் பார்த்தேன், நான் பாட்டு படித்தேன், மனசோட ஜெபம் பண்ணேன். ஆனால் மறுநாள் நான் எப்படி என் வாழ்க்கை எதுக்கு எப்படி இருக்குது இன்றைக்கி? காரணம் எப்படி? இன்றைக்கி நம்ம அந்த ரிலிஜன் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டோம். ரிலிஜன் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸ்கூலில் போயிட்டு வந்துட்டோம், டீச்சர் படித்து கொடுத்துட்டாங்க, வீட்டில் வந்துட்டோம், வீட்டில் வந்து கூட பாடம் படிக்கணும் இல்லையா? அதுதான் பெரிய கருத்து, நல்ல கருத்து. இன்னைக்கு படிங்க, ஜெபிங்க, ஆவியால் எல்லாம் முடியும்.
எல்லாம் செய்ய முடியும் ஐயா. நான் எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வச்சிருக்காரு கடவுள். எல்லாரும் அவர் விரும்பி நடந்தால் சகஜம் சாதாரணமாக இருக்குது வாழ்க்கை, சுத்தமாக இருக்குது. அடுத்தவன் பிரச்சனை கை போடாதங்க ஐயா. இதுதான் நம்மளுக்கு எல்லாமே பைபிள் சொல்லுது ஐயா. முதல் கான்செப்ட் என்னது? பிதா வலம் படைச்சவர், அவரோட மகன் இயேசு கிறிஸ்து ஆவியால் வந்தார். பிதா மகன், அது பரிசுத்தமான ஆவி, ஹோலி ஸ்பிரிட், சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸ். உங்களால் முடியாது கடவுள் பண்ணிக்கிட்டு, மனுஷனால் முடியாது கடவுளால் தான் முடியும். அதுதான் சூப்பர் ஃபோர்ஸ், அதுதான் ஹோலி ஸ்பிரிட். அது பேர் ஒரு ஆவி. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஆவி கொடுப்பாரு. அந்த ஆவி அது பேர் தப்பான ஆவி. நம்ம எண்ணம், நம்ம அடுத்தவே சொல்லி வாழ்க்கை நாசாக்கிட்டு அடுத்தவன் பிரச்சனை வீட்டில் இருக்க. ஒரு நாள் தான் வீட்டோடு தான் அடுத்தவன் பிரச்சனை இருக்கும், அடுத்தவன் சொந்தமாக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டே இருப்பான். அது பேர் தீய ஆவி, ஈவல் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. நம்ம எப்போ அதே அடுத்தவன் யோசிக்கமோ, தானு குடும்பம் வந்தாலும் இறந்து போவோம். தானு குடும்பம் பாருங்க ஐயா, தானு குடும்பம் எப்படி காப்பாற்றணும்னு யோசித்து பாருங்க ஐயா. தானு குடும்பத்தோடு ஜெபம் பண்ணுங்க ஐயா. யார் அது ஒருத்தன் சொல்லுகான் அது சொல்லி நம்பது அவசியம் இல்லை. நம்மளும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். நம்மளும் வீட்டில் இருந்த இந்த ரிலீஜன் எப்படி நம்மளும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கடவுள்கிட்ட அதை வசனம் படித்தோமோ, பாட்டு படித்தோமோ, ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஐயா. இந்த வாழ்க்கையை நான் எது செய்ய வந்திருக்கேன், உன் நோக்கம் என்னது, நீ ஏன்ட்டு என்னதான் எதிர்பார்க்குற, மெதுவாக அவர்கிட்ட பேசி பாருங்க. அவர் இன்னைக்கு என் பக்கத்தில் உட்கார்ந்தது போல் ஒரு நாள் உங்கள் கூட உட்காருவார். சின்ன விஷயம்லாம் சொல்லுவார், சின்ன விஷயம்லாம் சொல்லுவார். ஆனால் அவர் எப்பவும் வருவார். அதுவும் திரும்பி ஒரு கருத்து தான். கடவுள் இயேசு சொன்ன வார்த்தை தான். கடவுளை விரும்பாமல் யாரும் இயேசு கிறிஸ்து பக்கத்தில் போக முடியாது. சின்ன விஷயம்தான். பைபிள் படித்து பாருங்கள், தன்னால் வீட்டில் இருந்து பாருங்கள், தன்னால் எங்கேயும் போங்க, எந்த மதம் போங்க, எந்த இதுலேயும் போங்க. வீட்டில் இருந்து பாட்டு படித்து பாருங்கள், வீட்டில் இருந்து வசனம் படித்து பாருங்கள், வீட்டில் இருந்து அதை ரிலீஜனை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க ஐயா. அற்புதம் நிச்சயம் நடக்கும், எல்லாம் நல்லா நடக்கும். யோசிக்காது எல்லாம் நடக்கும். நீங்களும் தண்ணி மேலே நடந்து காட்டுவீர், நீரும் மலையை தண்ணியில் சந்தி போசனால் போவீர். ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. இயேசுவை நம்பிக்கை வாழ்க்கை வாழ்றவன் கிறிஸ்தவனுக்கு எப்பவும் நம்பிக்கை தான். எல்லாமே ஆவிதான், எல்லாமே ஆவிதான். பிதா ஆவி, மகன் ஆவி, பரிசுத்தமான ஆவியே ஆவிதான். தப்பான ஆவி, தீய ஆவி, எல்லாம் ஆவியால் தான் நம்ம கத்துறோம். ஆனால் ஞானம் எங்கேருந்து வருது? கண்ணால் பார்த்ததுல தான் வருது. அப்படி வைக்காதங்க. பைபிள் தருங்க, படித்து பாருங்க, ஆவியால் போய் பாருங்க. யார்கிட்ட நீங்கள் பிரசங்கம் யார்கிட்ட ஒன்றும் பண்ண அவசியம் இல்லை. தானே உள்ள உருவாக்குங்க. அந்த சின்ன வித்து இருக்குல்ல, அதை ஆத்மா உள்ள வைங்க. விஸ்வாசத்தில் விஸ்வாசம் நம்பிக்கை இருந்தால் போதும். இந்த மலை கூட தண்ணீர் சந்தி போக சொல்லுவாங்க, அந்த ஒருமை கொடுத்துருக்காரு. விஸ்வாசம் நம்பிக்கை இருந்தால், கடுகு அளவில் விசுவாசம் தான் கேட்டிருக்காரு. சில்லறை தான் கேட்காரு எல்லாமே ஐயா. சில்லறை தான் விசுவாசம் இருக்கணும். அற்புதம் நடக்கும். வீட்டில் இருந்து வசனம் படிங்க. எல்லா இடத்துலையும் போகிறது, எல்லாம் கோயில் எல்லா இடத்துலையும் போகிறது சரிதான். ஆனால் வீட்டில் இருந்து ஜெபம் பண்ண படிங்க. குடும்பத்தால் பண்ணால் யோக்கியம், ரொம்ப நல்லது. ஆனால் இந்த காலத்தால் முடியறதுக்கு ரொம்ப வாய்ப்பு குறை. யார் முடியுதோ வசனம் படிங்க. வசனத்தால் நம்ம இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கோமோ வசனம் தன்னால் சொல்லும். நீர் போகிற போக்கு சரியா, நீ ஆவிள் மனுஷனா இல்லையா? நீ கடவுள் யான்ட்ட சொன்ன வார்த்தை, நீ உடனே கடவுள் சொன்ன வார்த்தை யான்ட்டையும் உங்கள்கிட்டையும். ஆவிள் மனுஷன் உலம் சொல்லும். நீ தொட்ட இரும்பெல்லாம் தங்கமாக மாறும். நோய் நொடியில் மனுஷன் தொட்டால் போதும் குணமாகிடும். இன்றைக்கி மனுஷன் வெறுக்கிறான்னு உண்மைதான். ஆனால் ஒரு காலம் மாறி வரும். மனுஷன் உன்னை தேடி இந்த ஊருக்காட்டில், இந்த நாட்டில் இல்லை வெளிநாட்டிலெல்லாம் ஓடி வரும். நீ தொட்ட இரும்பெல்லாம் தங்கமாக மாறும். நீ தொட்ட நோய் நொடியின் மனுஷனெல்லாம் குணமாகும். இப்படியெல்லாம் ஆவிள் வார்த்தை எல்லாமே நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. நான் ஆத்மா உள்ள பதவியாகும். இந்த விஷயத்தில் நம்ம பிறகு பேசலாம். ஆத்மாவும் ஆவினுக்கு என்னதுன்னு. ஆத்மா உள்ள எல்லாம் பதவியாகும். ஆண்டவர் வார்த்தை காதில் உள்ளாது ஐயா. ஆத்மாவுள்ள வார்த்தை, ஆவியுள்ள வார்த்தை கண்ணுக்கு தெரியாது ஐயா. ஆவியுள்ள வார்த்தை நம்ம வாயில் உச்சரித்தால் சைத்தானம் கேட்டுரும் ஐயா.
ஆண்டவரோட வார்த்தை, ஆவின் வார்த்தை, பரிசுத்தமான வார்த்தை, கடவுளோட வார்த்தை ஆத்மால தான் பதவியாகும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டு, ஆண்டவர் உங்களுக்காக ஆவி கொடுக்கட்டு, ஆண்டவர் அபிஷேகம் உங்கள் குடும்பத்தில் நடக்கட்டு, உங்கள் வீட்லேயும் நீங்களும் நல்லாமே கடவுளை நேசித்து வாழுங்க, கடவுளை ஜெபிங்க, விசுவாசிய எந்த சூழ்நிலை இருக்கட்டும் ஐயா, கடவுள் மட்டும் விட்டுறாதாங்க. சூழ்நிலை வரட்டு, தப்பான ஆவி ஆத்மா தொழிக்கட்டு, இயேசுவை நாமத்தால் செய்ய முடியும், இயேசுவை இரத்தத்தால் செய்யும். அந்த விசுவாசம் நம்பிக்கை கொண்டு வாங்க. இயேசுவை நாமத்தால் எல்லாம் நடக்கும். சின்ன விஷயம் இயேசு நாம சொன்னாலும் ஓடிடும் ஐயா. பெரிய விஷயம் தான் இயேசு ரத்தம் தெளிச்சு விட்டுருங்க ஐயா. இயேசு ரத்தத்தால், இயேசு நாமத்தால் ஆசீர்வாதம் கொட்டுட்டு உங்கள் விருப்பம் எல்லாம் நடக்கட்டு, அபிஷேகம் நடக்கட்டு. இயேசுவை நாமத்தால் ஜெயம், இயேசு ரத்தத்தால். நன்றி நன்றி, உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி 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 நன்றி.